இதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று இருக்குது. ஒரு ஆளோட ஒரு மொழியில் முழுமையாக எதையும் சிந்திக்க முடியாதுன்னு முத்துலிங்கம்னு ஒரு ஐயா இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, நல்ல எழுத்தாளர். தமிழில் நல்ல புத்தகங்களை அவர் எழுதுகிறாரு. அவருடைய ஒரு உரையில் வந்து சொல்லியிருப்பார், கனடாவில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்தான். வகுப்புக்கு அவர் எதேச்சியாக போயிருக்காரு. அப்போ வந்து அங்கே ஒரு ப்ரொஃபஸர் 18 மொழிகள் தெரியும் அவருக்கு. 18 மொழிகள் தெரிஞ்சு அவர் அந்த மொழிகளை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். இந்த கட்டுரையில் ஒரு இடத்துல வந்தோடனே என்னோட ஓட்டம் வந்து நின்றுச்சு. ஆங்கிலத்திலேயோ ஸ்பானிஷ்லேயோ இங்கிலீஷ்லேயோ மற்றும் போர்ச்சுகீஸு ஜெர்மனி இந்த லாங்குவேஜில் அதை எழுத முடியல. போலந்தில் இருக்கு இல்லையா, அது போலிஷ் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை எடுத்து அங்கே போட்டப்புறம் தான் என்னால் தொடர்ந்து போக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். தாய்மொழியை நேசித்தோம்னா நமக்கு அட்வான்டேஜ். ஸோ அதனால் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. நம்ம பார்க்குறதுல தான் ரிசல்ட் வரப்போகுது. அதுதான் சுதாகரோட தலைப்பு, மனம் போல் ரிசல்ட். ப்ளீஸ், நீங்கள் ஆரம்பித்த போதே சொன்னீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு தின் ஸ்லைசிங். நம்மளுடைய சொற்கள் வந்து நம்மளுடைய கண்ணாடி. நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் பேசினேன்ல, அதுக்கு தியானம் செய்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம தியானம் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம மைண்ட் ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன லாங்குவேஜ் வேணாலும் சீக்கிரம் கற்றுக்கலாம். தேவையான ஆங்கிலத்தினோட அச்சம்லாம் விட்டுட்டு நீங்கள் வளர்ந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.